أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ولو بسط الله الرزق لعباده لبغوا في الأرض கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் அடியார்களே, சூரத்து ஷூராவை நாம் பார்த்து வருகின்றோம். 38வது வசனத்தில் அல்லாஹு தாலா 4 செய்திகளை பேசுகின்றான். அதில் ஒன்று, வல்லதீன ஸ்தஜாபூ லிரப்பிஹிம், அவர்கள் தங்களுடைய ரப்புக்கு பதிலளிப்பவர்களாக இருப்பார்கள் என்று அல்லாஹு தாலா பேசுகின்றான். அல்லாஹு தாலா குர்ஆனை கொண்டு முஃமின்களை அழைத்திருக்கின்றான். சொர்க்கத்தை காட்டி அல்லாஹு தாலா முஃமின்களை அழைக்கின்றான். குர்ஆனுடைய எண்ணற்ற வசனங்களை நீங்கள் பார்க்கலாம். வல்லாஹு யதுஉ இலல் ஜன்னah, அல்லாஹ் உங்களை சொர்க்கத்தின் பால் அழைக்கின்றான். வல்லாஹு யதுஉ இலா தாரிஸ் ஸலாம், அல்லாஹு தாலா உங்களை சாந்தமான வீட்டின் பக்கம் அழைக்கின்றான். வல்லாஹு யதுஉ இலல் மக்ஃபிரா, அல்லாஹு தாலா உங்களை மன்னிப்பின் பக்கம் அழைக்கின்றான். ஆனால் முஃமின் எனக்கு ஷைத்தானுடைய பாதை தான் வேண்டும் என்று ஷைத்தானுடைய அழைப்புக்கு, ஷைத்தானுடைய தஅவாவுக்கு செவிசாய்த்து கொண்டிருக்கிறான் என்பதை நீங்கள் பார்க்கலாம். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிய மிக அழகான ஹதீஸ், நான் எனக்கும் உங்களுக்குமான உதாரணம் என்று நபி அவர்கள் ஒரு உதாரணத்தை சொல்லுகின்றார்கள். நடுக்காட்டிலே இருளுக்காக அல்லது குளிர் காய்வதற்காக ஒரு மனிதர் நெருப்பை மூட்டுகின்றார். நெருப்பை மூட்டி அவருடைய ஏதோ ஒரு தேவை, குளிர் காயவோ அல்லது இருளுக்காகவோ ஒளிக்காக நெருப்பை மூட்டுகின்றார். இந்த நேரத்தில் வெளிச்சத்தை பார்த்துவிட்ட விட்டில் பூச்சிகள் எல்லாம் நெருப்பு என்று தெரியாமல் வெளிச்சத்திற்காக தேடி வந்து அந்த நெருப்பிலே விழுந்து கரிந்து கொண்டிருக்கின்றது. இதை பார்த்த அந்த மனிதர் ஒரு குச்சியை வைத்து நெருப்பை நோக்கி வரக்கூடிய, வெளிச்சம் என நினைத்து வரக்கூடிய விட்டில் பூச்சிகளை தடுத்து கொண்டிருக்கிறார். என்றாலும் தங்களுடைய தடுத்தல்களை மீறி அந்த விட்டில் பூச்சிகள் நெருப்பிலே சென்று விழுவதை காணக்கூடிய இந்த உதாரணம்தான் உங்களுக்கும் எனக்குமான உதாரணம். நரகத்தினுடைய விளிம்பிலே நான் நின்று கொண்டு உங்களை, உங்களுடைய விலாப்புற இடுப்புகளை பிடித்து நான் இழுக்கிறேன். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நரகத்தினுடைய விளிம்பிலே நின்று கொண்டு உங்களுடைய விலாப்புற எலும்புகளை பிடித்து நான் இழுக்கிறேன். விழுந்து விட வேண்டாம், இது நரகம். உலக ஆசாபாசத்தின் பக்கம் செல்லாதீர்கள், உலகத்தின் பக்கம் வெருண்டோடாதீர்கள், இது வேண்டாம், இது நரகத்தில் கொண்டு போய் சேர்க்கும் என்று நான் பிடித்து இழுக்கிறேன். ஆனால் என்னை திமிரிக்கொண்டு நீங்கள் சென்று நரகத்திலே விழுகிறீர்கள் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிய ஹதீஸை நாம் பார்க்கிறோம். உலகம் முழுக்க இருக்கக்கூடிய ஒவ்வொரு பள்ளி வாசல்களிலும் நேரத்திற்கு ஏற்ப அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர், ஹய்யா அலஸ் ஸலா, லா இலாஹ இல்லல்லாஹ், அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ், அஷ்ஹது அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ் என்ற இந்த அழைப்பு விடுக்கப்பட்டு கொண்டே இருக்கின்றது. உலகம் முழுவதும் நீங்கள் இதை பார்க்கலாம். அல்லாஹ்வினுடைய அழைப்பு இல்லாத நொடிகள் இல்லை. இப்படி அழைத்ததற்கு பின்பும் ஒரு முஸ்லிம், கலிமா சொல்லிவிட்ட முஸ்லிம், நான் தொழமாட்டேன், நான் பராமுகமாக இருப்பேன் என்று இருக்கக்கூடிய இப்படிப்பட்ட விஷயத்திற்கு நாம் என்ன சொல்ல முடியும்? அழைப்புகளில் ஆகச் சிறந்த அழைப்பு ஒன்று இருக்கின்றது. அல்லாஹு தாலா 2 நபர்களையும் அழைப்பான். எல்லா மனிதர்களுக்கும் ஒரு நேரம் விட்டு வைத்திருக்கின்றான். இந்த உலகத்தில் அவருக்கு புரியும்படியான பலதரப்பட்ட அழைப்புகளை அல்லாஹு தாலா கொடுத்து கொண்டேதான் இருக்கின்றான். குர்ஆனின் மூலம், ஹதீஸ்களின் மூலம், நபிமார்களின் மூலம், நல்லடியார்களின் மூலம், பாங்கின் மூலம், தொழுகையின் மூலம், இஸ்லாமிய வணக்க வழிபாடுகளின் மூலம், அத்தனை விஷயங்களின் மூலமும் முஃமின்களுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டு கொண்டே இருக்கின்றது. இத்தனை அழைப்புகளையும் நிராகரிப்பவரும் இத்தனை அழைப்புகளை ஏற்றுக்கொண்டவரும் இந்த 2 நபர்களுக்கும் அல்லாஹ்வின் புறத்திலிருந்து வரக்கூடிய ஆகச் சிறந்த அழைப்பு மௌத், மரணம். மலக்குல் மௌத் அலைஹிஸ்ஸலாம் வந்து அழைக்கக்கூடிய அந்த அழைப்பு, யார் இதுவரைக்கும் உலகத்தில் அல்லாஹ்வினுடைய அழைப்பை ஏற்று நடந்தார்களோ அவர்களுக்கு கொடுக்கக்கூடிய விஐபி அழைப்பு. இது நாள் வரையில் அல்லாஹ்வினுடைய அழைப்பிற்கு நீங்கள் மதிப்பளித்தீர்கள்,
இப்போது அல்லாஹு தஆலா உங்களை கண்ணியமான ஒரு இடத்திற்கு உயர்த்த விரும்புகின்றான். அவனுடைய அழைப்பு இந்த உலகத்தில் உங்களுக்கு விடுக்கப்படக்கூடிய கடைசி அழைப்பு, மறுமையினுடைய முதல் அழைப்பு. வாருங்கள், அல்லாஹு தஆலா நீங்கள் செய்த நன்மைக்கான உச்ச இடத்தில் உங்களை வைத்து பார்க்க, அழகு பார்க்க கூப்பிடுகின்றான் என்று வரக்கூடிய அந்த அழைப்பு. இதை ஒரு முஃமின் எப்படி எதிர்கொள்வார்? சந்தோஷமாக எதிர்கொள்வார். இதே பல அழைப்புகளை நிராகரித்தவருக்கான இதே கடைசி அழைப்பு வரும். குர்ஆன் அழைத்த எந்த அழைப்பையும் நீ செவிமடுக்கவில்லை, ஆனால் இந்த அழைப்பு உனக்கான கடைசி அழைப்பாக உலகத்தில் வந்துவிட்டது. இதை நீ புறக்கணிக்கவும் முடியாது, நிராகரிக்கவும் முடியாது. அழைக்கப்பட்ட அத்தனை அழைப்புகளையும் அல்லாஹ்வின் புறத்திலிருந்து நீ புறக்கணித்து விட்டாய். கடைசியான இந்த அழைப்பு உன்னை பிடித்து நீ புறக்கணித்ததற்கான தண்டனையை அனுபவிக்கக்கூடிய தினம் உனக்கு தொடங்கிவிட்டது என்று சொல்லக்கூடிய அந்த அழைப்பு. இப்ப அவர் என்ன செய்வார்? வரமாட்டேன் என்று முரண்டு பிடிப்பார். குர்ஆன் பேசுகின்றது, ரூஹ் நான் வெளியேற மாட்டேன், நான் வரமாட்டேன் என்று அடம் பிடிப்பார். தத்தவஃபாஹுமுல் மலாயிகத்து ஸாலிமி அன்ஃபுஸிஹிம், அந்த மனிதரின் மீது, அந்த ஆத்மாவின் மீது சாட்டப்படக்கூடிய மலக்குல் மௌத் அலைஹிஸ்ஸலாம் அவரை அடிப்பார்கள், அடித்து உயிரை எடுப்பார்கள் வெளியே. குர்ஆனுடைய வசனம். அடித்து எடுக்கக்கூடிய தினம் வரும். தீயவர்களுடைய ஒவ்வொரு நபர்களுடைய ரூஹும் இப்படித்தான். ஒவ்வொரு தினங்களிலும் நீ தௌபா செய்து விடு, என்னிடத்தில் மீண்டு விடு என்று அல்லாஹு தஆலா அழைத்து கொண்டிருந்தானே, எல்லா அழைப்புகளையும் புறக்கணித்தவனுடைய கடைசி அழைப்பு மிக கொடூரமானதாக இருக்கும். அதை அவன் புறக்கணிக்கவும் முடியாது, நிராகரிக்கவும் முடியாது. அந்த தினத்திலிருந்து அவனுடைய கவுண்டவுன் ஸ்டார்ட் ஆகிவிடும். எத்தனை அழைப்புகளை அவன் புறக்கணித்தானோ அத்தனைக்கும் தண்டனையை அவன் பெறத் தொடங்கி விடுவான். ஆனால் அல்லாஹு தஆலா இந்த இடத்தில் நல்லடியார்களை பற்றி அதைத்தான் பேசுகின்றான். வல்லதீனஸ்தஜாபூ லிரப்பிஹிம், அவர்கள் தங்களுடைய ரப்பினுடைய அழைப்பிற்கு பதிலளிப்பார்கள். அல்லாஹு தஆலா குர்ஆனில் பேசக்கூடிய ஒரு விஷயம், யா அய்யுஹல்லதீன ஆமனுஸ்தஜீபு, அல்லாஹுக்கும் அல்லாஹுடைய தூதருக்கும் நீங்கள் உயிரோடு இருக்கும் காலமெல்லாம், உயிரோடு இருந்தால் அவர்களுடைய அழைப்பிற்கு நீங்கள் பதிலளித்து விடுங்கள். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு சஹாபி தொழுகையில் இருக்கும் போது அழைத்தார்கள். அவர் தொழுகையை முடித்ததற்கு பின்பு வந்து பதில் கூறினார். அப்போது அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், நான் உங்களை அழைத்தேனே, ஏன் எனக்கு பதிலளிக்கவில்லை என்று கேட்டபோது, அல்லாஹ்வின் தூதரை, நான் தொழுகையில் இருந்தேன். நபி அவர்கள் இந்த குர்ஆனுடைய வசனத்தை எடுத்து ஓதி காட்டினார்கள். அல்லாஹும் அல்லாஹுடைய தூதரும் நீங்கள் எந்த நிலையில் இருந்தாலும் உங்களை அழைத்தால் பதிலளித்து விடுங்கள், உங்களுடைய உடலில் உயிர் இருந்தால் நீங்கள் பதிலளித்து விடுங்கள் என்று அல்லாஹு தஆலா சொல்லி இருக்கின்றானே, நீங்கள் அதை கேட்கவில்லையா? அன்று முதல்தான் சட்டம் அத்தனை சஹாபாக்களுக்கும் புரிந்தது. தொழுகையில் நாம் இருக்கும்போது நபி அவர்கள் நம்மை அழைத்தாலும் நாம் விட்டு செல்ல வேண்டும். நபி அவர்களுடைய அழைப்பு சாதாரண அழைப்பல்ல, நபி அவர்களுடைய அழைப்பு மார்க்கத்தின் கட்டுப்பட்ட அழைப்பு. அல்லாஹும் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அழைப்பு நம்மை உயர்த்துவதற்கான அழைப்பு, நம்மை சொர்க்கத்தில் சேர்ப்பதற்கான அழைப்பு. எனவே இந்த விஷயத்தை குர்ஆனின் மூலம் நம்மால் புரிந்து கொள்ள முடிகின்றது. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் அடியார்களே, 38வது வசனத்தினுடைய முதல் தொடக்கம் அல்லாஹு தஆலா அவர்கள் தங்களுடைய ரப்பிற்கு பதிலளிப்பவர்களாக இருப்பார்கள் என்று பேசுகின்றான். அதனை தொடர்ந்து இரண்டாவதாக அல்லாஹு தஆலா அதில் பேசுகின்றான், வ அகாமுஸ் ஸலாஹ், தொழுகையை அவர்கள் நிலைநாட்டக்கூடியவர்களாக இருப்பார்கள் என்ற இந்த வசனம். தொழுகை என்பது அடியார்களை அல்லாஹு தஆலா படைத்த உடனேயே அல்லாஹுக்கும் அடியார்களுக்கும் இடையில் ஏற்படக்கூடிய தொடர்புகளில் மிக ஆழமான அழகான தொடர்பை அல்லாஹு தஆலா கற்றுத்தந்த ஒரு விஷயம்தான் இந்த தொழுகை. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் முதல் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் முதல் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வரைக்கும் இந்த வணக்கம் மிகச் சிறப்பாகவே அத்தனை நபிமார்களுக்கும் அல்லாஹு தஆலா இதை காட்டி தந்திருந்தான் என்பதை நீங்கள் பார்க்கலாம். ஒரு அடியார் அல்லாஹ்விடத்தில் இந்த 5 நேர தொழுகையை கொண்டு மனதாலும் உடலாலும் உணர்வாலும் உயிராலும் ஒரு விஷயத்தை வெளிப்படுத்துகின்றார். யா அல்லாஹ், நான் உன்னை மறக்கவில்லை, நான் உன்னை மறக்கவில்லை. நான் நிச்சயமாக நீ எனக்கு கொடுத்த அந்தந்த நேரத்தில் நான் உனக்கு செய்ய வேண்டிய கடமையை, எனது உடலை, எனது மனதை, எனது உணர்வை உனக்காக நான் கொண்டு வந்து ஒருமுகப்படுத்தி விட்டேன்.
நான் உன்னை மறக்கவில்லை என்பதை நிலைநிறுத்தி கொண்டே இருக்கிறார். மேலும் அல்லாஹு தஆலா குர்ஆனில் நேரங்களை குறித்தும் பேசுகின்றான். தொழுகை அவர் இஷ்டத்துக்கு தொழுவதில்லை. வீட்டில் இருந்து உள்ளத்தாலும் உங்களுடைய உடலாலும் நினைவாலும் சுய சிந்தனையோடு நான் எனது ரப்பை நினைப்பதற்காக தொழுகையின் மூலம் நான் வெளிப்படுத்துவதற்காக செல்லுகின்றேன் என்று வீட்டிலிருந்து கிளம்பி வர வேண்டும். பள்ளிக்குள் வந்து ருக்குஐ கொண்டும் 2 சுஜூதுகளை கொண்டும் நிலைநிறுத்தலை கொண்டும் மத்தஹியாத்தை கொண்டும் இந்த கடமையை அவர் நிறைவேற்றியாக வேண்டும். அப்படி செஞ்சாதான் அவர் தொழுகையை நிறைவேற்றியவராக ஆவார். இந்த விஷயத்தில் தொழுகையில் நீங்கள் காணலாம், இஸ்லாத்தினுடைய ஒட்டுமொத்த கடமைகளையும் முழுவதுமாக ஒன்றிணைத்து அல்லாஹு தஆலா கொடுத்திருக்கக்கூடிய ஒரு அழகான ஒரு பேக்கேஜ். இதற்குள் துஆ வந்துவிட்டது, இதற்குள் அல்லாஹ்வை புகழக்கூடிய புகழுதல் வந்துவிட்டது, தங்களுடைய தேவையை அல்லாஹ்விடத்தில் முறையிடக்கூடிய பலவீனங்கள் வந்துவிட்டது, திக்ர் வந்துவிட்டது, தஸ்பீஹ் வந்துவிட்டது, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்காக நாம் கேட்கக்கூடிய ஸலவாத் வந்துவிட்டது. எல்லாவற்றுக்கும் மேலாக குர்ஆன் வந்துவிட்டது. குர்ஆனுடைய தாயாக இருக்கக்கூடிய உம்முல் கிதாப் என்று சொல்லப்படக்கூடிய சூரத்துல் ஃபாத்திஹா வந்துவிட்டது. இவை அனைத்தும் ஒரு தொழுகைக்குள்ளாக வந்துவிட்டு ஒட்டுமொத்தத்தையும் உணர்வு பூர்வமாக வெளிப்படுத்த சொல்கின்றான் ரப்புல் ஆலமீன். அல்லாஹ் இதை மிக தெளிவாக வெளிப்படுத்த சொல்றான். ஏனோ தானோ அப்படின்னு இல்லை. உங்களுடைய மனதை ஒருமுகப்படுத்துங்கள், உங்களுடைய உடலை ஒருமுகப்படுத்துங்கள். இந்த நேரத்தில் நீங்கள் சிரிக்க கூடாது, நீங்கள் சாப்பிடக்கூடாது, நீங்கள் தண்ணீர் அருந்தக்கூடாது, நீங்கள் யாரிடத்திலும் பேசக்கூடாது. இது முழுக்க முழுக்க ரப்புல் ஆலமீனுக்கும் அடியானுக்கும் இடைப்பட்ட இந்த நேரம். இந்த நேரத்தில் நீங்கள் வேறு எந்த வேலையும் வைத்துக் கொள்ளக்கூடாது. இப்படிப்பட்ட ஒரு அம்சத்தை அல்லாஹு தஆலா கொண்டு வந்து வைத்திருக்கின்றான். ஏற்கனவே நான் சொல்லி இருக்கின்றோம், மீண்டும் நினைவுபடுத்துகின்றோம். இப்படிப்பட்ட ஒரு அழகான வணக்க வழிபாட்டை தான் அநேக மக்கள் புறக்கணித்து கொண்டு உறங்கிக் கொண்டிருக்கிறார்கள். இந்த தொழுகையினுடைய அழகையும் ரப்புல் ஆலமீனோடு நாம் பேசக்கூடிய இந்த உரையாடலையும் அல்லாஹோடு நம்மை இணைத்து கொள்ளக்கூடிய இந்த பக்குவத்தையும் உணர்ந்திருப்பார்களேயானால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதை போன்று நம்மில் ஒவ்வொரு நபர்களும் சொல்லிக் கொண்டிருப்போம், தொழுகையில்தான் எங்களுக்கு கண் குளிர்ச்சி இருக்கின்றது. அல்லாஹோடு தன் உள்ளத்தை இணைப்பதை விடவும் வேறு எதில் ஒருவர் பேரின்பம் கண்டுவிட முடியும் என்பதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுகையை கண் குளிர்ச்சி என்று சொன்னதிலிருந்து நாம் புரிந்து கொள்கின்றோம். இதைத்தான் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டார்கள். எவர் வேண்டும் என்றே ஒரு தொழுகையை விட்டு விட்டாரோ அவர் காஃபிராகி விட்டார், அவர் அல்லாஹ்வை புறக்கணித்து விட்டார், இந்த தீனை விட்டு வெளியேறி விட்டார் என்ற வார்த்தையை கொண்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பேசுறாங்க. அப்படின்னா எவ்வளவு கடுமையான சாடல் இது! அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எச்சரித்த இந்த ஹதீஸை நாம் நினைவில் கொள்ள வேண்டும். ஒரு முஸ்லிமுக்கும் முஸ்லிம் அல்லாத நான் முஸ்லிமுக்கும் இருக்கக்கூடிய மிகப்பெரிய வேறுபாடு தொழுகையை விடுவதாகும் என்று சொன்னார்கள். ஒருவர் முஸ்லிம் என்று தொழாமல் இருப்பதற்கு சாத்தியக்கூறே இல்லை. அவர் தொழாம இருக்கிறார்னா முஸ்லிம் அல்லாதவராக இருப்பார் என்ற அளவில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதை புரிய வைத்திருக்கிறார்கள். எவர் ஒருவர் தொழவில்லையோ அவரை இஸ்லாத்தில் இருந்து வெளியேறி விட்டார், முர்த்தத் என்று ஃபத்வாவை கொடுக்க வேண்டும். யார் சொல்றா? இமாம் ஷாஃபி ரஹிமஹுல்லாஹ் சொல்றாங்க. இமாம் மாலிக் ரஹிமஹுல்லாஹ் அவர்களும் இமாம் அஹ்மத் இப்னு ஹம்பல் ரஹிமஹுல்லாஹ் அவங்க சொல்றாங்க, எவர் ஒருவர் கலிமா சொல்லிவிட்டு தொழவில்லையோ 3 நாட்கள் அவருக்காக காத்திருக்க வேண்டும், 3 நாட்கள் அவருக்காக வெயிட் பண்ணணும். 3 நாட்கள் ஆகியும் அவர் தன்னை திருத்திக் கொண்டு ஐவேளை தொழுகையோடு தன்னை இணைத்து கொள்ளாமல் இருந்தால் அவர் காஃபிராகி விட்டார் என்று இஸ்லாத்தின் அடிப்படையில் எந்த சட்டத்தை நிறைவேற்ற வேண்டுமோ அதை நிறைவேற்றி விட வேண்டும். இஸ்லாத்தை விட்டு வெளியேறிவிட்டார் என்ற முர்த்ததுக்கு இஸ்லாத்துல என்னங்க சட்டம்? தூக்கு தண்டனை. கொலையாளி அவர், ஃபித்னா செய்தவர், இஸ்லாத்தில் இருந்து விட்டு முர்த்ததாகி விட்டவர், ஷரீஅத் சட்டப்படி தீனில் ஃபித்னா கலகம் செய்தவர். இவர் உயிரோடு இருப்பதற்கு தகுதி இல்லை என்று இஸ்லாம் சொல்கின்றது. இஸ்லாமிய ஷரீஅத் சட்டப்படி தண்டனை. இமாமுல் ஆலம் இமாம் அபூ ஹனீஃபா ரஹிமஹுல்லாஹ் அவர்களுடைய சட்டம் சற்று வித்தியாசமானது. எவர் ஒருவர் ஒருவேளை தொழுகையை விட்டாலும்,
ஒருவேளை தொழுகையை வேண்டும் என்று விட்டாலும் அவரை அழைத்து வந்து ஷரீஅத் சட்டப்படி சாட்டை அடி அடிக்க வேண்டும், அவரை அடிக்க வேண்டும். அவர் திருந்தும் வரை அடிக்க வேண்டும். அவர் நான் திருந்திக்கிறேன், நான் சரியாய்க்கிறேன்னு சொல்லி சொன்னா விடணும். அவர் நான் தொழமாட்டேன் என்ற வீம்பில் இருந்தால் அடித்து கொண்டே இருக்க வேண்டும். அடித்து கொண்டிருக்கும் போது அவர் உயிர் பிரிந்தாலும் பிரச்சனை இல்லை. ஃபத்வா இமாம் அபூ ஹனீஃபா ரஹிமஹுல்லாஹ் அவர்களுடைய ஃபத்வா. அல்லாஹு தஆலா இந்த வசனத்தில் நல்லடியார்கள் யார், ஈமான் கொண்டு அல்லாஹ்வை சார்ந்து இருப்பவர்கள் யார் என்று அல்லாஹு தஆலா பேசுகின்றான். வல்லதீன ஸ்தஜாபு லிரப்பிஹிம் வ அகாமுஸ் ஸலாஹ், தங்களுடைய ரப்புக்கு அவர்கள் பதிலளிப்பார்கள். இரண்டாவது, அவர்கள் தொழுகையை நிலைநாட்டக்கூடியவர்களாக இருப்பார்கள். மூன்றாவது அல்லாஹு தஆலா பேசுவது வ அம்ருஹும் ஷூரா பைனஹும், தங்களுக்கு மத்தியில் அவர்கள் கலந்து ஆலோசனை செய்து கொள்வார்கள். மஷ்வரா செய்து ஒரு செய்தியை எடுப்பார்கள். ஒரு கருத்தை எடுத்துக்கொள்வதற்கு முன்னால் தங்களுக்கு மத்தியில் கலந்து ஆலோசனை செய்வார்கள் என்று அல்லாஹு தஆலா பேசுகின்றான். இந்த இடத்தில் வரக்கூடிய ஷூரா என்ற இந்த வார்த்தை தான் இந்த சூராவுக்கு பெயராகவும் இடப்பட்டிருக்கிறது என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் அடியார்களே, இன்று உண்மையில் முஃமின்களுக்கு மத்தியில் இல்லாமல் போய்விட்ட ஒரு விஷயம் இது. மஷூரா என்ற இந்த நிலை, இந்த சப்ஜெக்ட் ஒட்டுமொத்தமான முஃமின்களுக்கு மத்தியில் இல்லாமல் போய்விட்ட ஒரு செய்தி. மஷூராக்கென்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு அழகான வழிமுறையை கொண்டு வந்திருந்தார்கள். எப்போதுமே துஆவோடு மஷூராவை துவங்குவது, அதற்கு பின்னால் ஆக்கப்பூர்வமான செய்திகளை அதில் பேசுவது, அதற்கு பின்னால் மீண்டும் மஷூரா முடியக்கூடிய நேரத்தில் அல்லாஹ்விடத்தில் பாவ மன்னிப்பை தேடியவர்களாக அந்த மஷூராவை முடிப்பது, பின்பு அந்த காரியத்தை அல்லாஹ்விடம் ஒப்படைத்துவிட்டு சரியான முறையில் அதை கையாளுவது. மஷூராவினுடைய மகத்துவம், முக்கியத்துவம் என்பது இங்கு அல்லாஹு தஆலா முஃமின்களுடைய பண்பாக பேசுகின்றான். இது அல்லாஹு தஆலா முஸ்லிம்களுக்கும் முஃமின்களுக்கும் கற்றுத்தந்த ஒரு அழகான வழிமுறை. இந்த இடத்தில் நீங்கள் பார்க்கலாம், சூரத்துன் நிசா, சூரா ஆலு இம்ரானுடைய மிக அழகான ஒரு வசனத்தை அல்லாஹு தஆலா பேசுகின்றான். ஃபபிமா ரஹ்மத்தின் மினல்லாஹி லின்த லஹும், அவர்களிடத்தில் நீங்கள் நல்ல முறையில் நடந்து கொள்வதற்கான இந்த காரணம் அல்லாஹ் உங்களுக்கு அருள் புரிந்திருக்கின்றான். வலவ் குன்த ஃபல்லன் கலீலல் கல்பி லன்ஃபல்லூ மின் ஹவுலிக், ஒருவேளை நீங்கள் கடினமான உள்ளத்தோடு இருந்திருந்தால், லன்ஃபல்லூ மின் ஹவுலிக், ஒருவேளை அப்படி நீங்கள் இருந்திருந்தால் உங்களை சுற்றி அவர்கள் இருந்திருக்க மாட்டார்கள், விருண்டோடி இருப்பார்கள். அல்லாஹ் தஆலா எவ்வளவு தெளிவா பேசுறான் பாருங்க. கருணை என்ற உள்ளத்தை, அன்புள்ளம் என்ற உள்ளத்தை அல்லாஹ் உங்களுக்கு வழங்கினான், அதைத்தான் நீங்கள் வெளிப்படுத்தினீர்கள், அதனால் அவர்கள் உங்களோடு இருக்கிறார்கள். ஆணிவேர் அவங்கிட்ட இருக்கு. உங்களுடைய மனசு இலகுவானது, அப்படி இல்லை. இலகுவான உள்ளத்தை அல்லாஹ் உங்களுக்கு கொடுத்தான். எனவே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதை பற்றி இன்னும் பேசி இருக்கிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சந்திக்க ஒரு சஹாபி வந்திருந்தார். அந்த நேரத்தில் ஹசன் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹுமா நபி அவர்களை சுற்றி விளையாடி கொண்டிருந்தார்கள். நபி அவர்கள் குழந்தைகளை எடுத்து கட்டி அணைத்து உச்சி முகர்ந்து முத்தமிட்டார்கள். இதை பார்த்த அந்த சஹாபி சொன்னார் ரலியல்லாஹு அன்ஹு, அல்லாஹ்வின் தூதரே, எனக்கு 10 பிள்ளைகள், ஒரு நாளும் நான் அவர்களை முத்தமிட்டதில்லை என்று சொல்லிய போது அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், உங்களுடைய உள்ளத்திலிருந்து அல்லாஹு தஆலா இரக்கத்தன்மையை எடுத்து விட்டான். இரக்கத்தன்மையை அல்லாஹ் கொடுப்பது. இப்போ தொடர்ந்து பேசுறான் பாருங்க அல்லாஹு தஆலா, உங்களுடைய உள்ளத்தில் அல்லாஹு தஆலா இரக்கத்தன்மையை தந்திருக்கிறான், அதனால் நீங்கள் நல்ல முறையில் நடந்து கொள்கிறீர்கள், அதனால் சஹாபாக்கள் உங்களை சூழ இருக்கிறார்கள். இப்போ நீங்கள் செய்ய வேண்டியது யாருக்காக? அவர்களுக்காக. ஃபஅஃபு அன்ஹும், அவர்களை நீங்கள் மன்னித்து விடுங்கள். அவர்கள் அறியாதவர்கள், அவர்கள் புரியாதவர்கள், உங்களை சூழ்ந்திருக்கக்கூடிய சஹாபாக்கள் அவர்களுக்கு தெரியாமல், அறியாமல், புரியாமல் ஏதேனும் தவறுகளை செய்தால் ஃபஅஃபு அன்ஹும், அவர்களை நீங்கள் மன்னித்து விடுங்கள். 1. நம்பர் 2, வஸ்தக்ஃபிர் லஹும், அவர்களுக்காக நீங்கள் அல்லாஹ்விடத்தில் பாவ மன்னிப்பை தேடுங்கள். அவர்களுக்காக, சஹாபாக்களுக்காக நீங்கள் அல்லாஹ்விடத்தில் பாவ மன்னிப்பை தேடுங்கள். 3வது, வஷாவிர்ஹும் ஃபில் அம்ர், அவர்களோடு நீங்கள் கலந்து ஆலோசனை செய்யுங்கள்.
அவர்களோடு நீங்கள் மஷூரா செய்யுங்கள், அவர்களை நீங்கள் கலந்து ஆலோசனை செய்யுங்கள் ஒரு முடிவெடுப்பதற்கு முன்னால். இந்த இடத்தில் நம்முடைய டாபிக் வஷாவிருஹும் ஃபில் அம்ர். இதற்காகத்தான் அந்த ஆயத்தினுடைய ஆரம்பத்திலிருந்து நாம் பார்த்து வந்தோம். இந்த இடத்தில் இன்னொரு முக்கியமான விஷயம் இருக்கின்றது. என்ன அப்படின்னா, நபி அவர்களுக்கு அல்லாஹு தஆலா கட்டளை பிறப்பிக்கின்றான், சஹாபாக்களோடு மஷூரா செய்யுங்கள் என்ற இந்த வார்த்தையில் இருந்து மிக தெளிவாக நமக்கு புரிய வருகின்றது, ஒரு ஓனர் தொழிலாளிகளோடு மஷூரா செய்தால் இந்த சுன்னாவை அவர் கடைபிடிப்பார். யார் தன்னை உயர் ரகத்தில் இருக்கிறோம் என்று நினைத்து கொண்டிருக்கிறாரோ அவரை பார்த்து அல்லாஹு தஆலா பேசுகின்றான், உங்களுக்கு கீழாக இருப்பவர்களோடு நீங்கள் மஷூரா செய்யுங்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பல போர்களுக்கு முன்னால் சஹாபாக்களை அழைத்து வைத்து வழியில், நடந்த வழியில், ஒரு இடத்தில், மரத்தடியில், பள்ளிவாசலில் என்று எங்கெல்லாம் இடம் கிடைக்கிறதோ அங்கெல்லாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களோடு ஆலோசனை செய்தார்கள். ஒரு நாளும் நான் நபி, நான் முடிவெடுத்தால் நீங்கள் கேட்டுத்தான் ஆக வேண்டும் என்று சொல்லி இருந்தாலும் அது நபி அவர்களுக்கு தகும். ஆனால் நபி அவர்கள் அப்படி செய்யல, அல்லாஹும் அதை விரும்பல. இந்த இடம் எவ்வளவு துல்லியமான இடம் பாருங்க. நபி அவர்களை பார்த்து அல்லாஹு தஆலா பேசுகின்றான், சஹாபாக்களோடு நீங்கள் மஷூரா செய்யுங்கள், அவர்கள் உங்களுக்கு எல்லா நிலையிலும் எல்லா வகையிலும் கீழானவர்கள் தான் என்றாலும் அவர்களோடு நீங்கள் மஷூரா செய்யுங்கள் என்று அல்லாஹு தஆலா கட்டளையிடுகின்றான். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கத்தியால் குத்தப்பட்டு ரத்தம் சென்று கொண்டிருக்கும் நிலையில் 3 நாட்கள் உயிரோடு இருந்தார்கள். பலதரப்பட்ட அவசரமான நிலைமைகளை அந்த நேரத்தில் செய்தார்கள். கடைசியாக தான் இறந்து விடுவோம் என்ற நிலை தெரியும் போது ஒரு சீட்டை எடுத்து 6 பெயர்களை அதில் எழுதினார்கள். உஸ்மான் இப்னு அஃபான், அலி இப்னு அபி தாலிப், ஜுபைர், தல்ஹா, சஅத், அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹும் மஜ்மஈன், அத்தனை நபர்களையும் அல்லாஹு தஆலா பொருந்திக் கொள்வானாக. இந்த 6 பெயர்களையும் எழுதி இதை ஒப்படைத்தார்கள். நான் இறந்ததற்கு பின்னால் நீங்கள் இந்த 6 நபர்கள் அமர்ந்து மஷூரா செய்யுங்கள். இந்த மஷூராவில் இந்த 6 நபர்களில் ஒருவரை ஹலீஃபாவாக தேர்வு செய்யுங்கள். உங்களுடைய மஷூராவை மக்களிடத்தில் ஆலோசனையாக நீங்கள் பதிவு செய்து விடுங்கள் என்பதை தங்களுடைய உயிர் போகும் நேரத்திலும் கூட மஷூராவின் மூலம் ஒரு ஹலீஃபாவை தேர்வு செய்யுங்கள் என்ற இந்த அல்லாஹ்வினுடைய சுன்னாவை நடைமுறைப்படுத்திவிட்டு உமர் இப்னுல் ஹத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சென்றதை நீங்கள் பார்க்கலாம். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹந்தக் என்ற யுத்தத்தை மஷூரா செய்கின்றார்கள். சல்மான் ஃபாரிசி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் புதிய ஆலோசனையை தருகின்றார்கள். ஊரை சுற்றி கணவாயை வெட்டுவது. அரபுகளுக்கு இது தெரியாது. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் இந்த ஒரு முறை தெரியாது. வந்த அரபுகள் திண்டாடி போனார்கள். இந்த முறையை யாரோ ஒருவர் அரபு அல்லாதவர் தான் இவர்களுக்கு சொல்லிக் கொடுத்திருக்க வேண்டும் என்று. சல்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பாரசீக நாட்டைச் சேர்ந்தவர்கள், பாரசீக ஊரை சேர்ந்தவர்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சல்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய அந்த ஆலோசனையை ஏற்றார்கள். அதே போன்று பத்ர் போருக்கு முன்னால், உஹது போருக்கு முன்னால் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களோடு மஷூரா செய்ததை நீங்கள் பார்க்கலாம். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் அடியார்களே, இதைத்தான் அல்லாஹும் இந்த 38வது வசனத்தில் 3வது விஷயமாக பேசுகின்றான். நல்லடியார்கள் யார் என்றால் வஷாவிருஹும் ஃபில் அம்ர், அவர்களுக்கு மத்தியில் முஃமின்கள் கலந்து ஆலோசனை செய்து கொள்வார்கள் என்று. 4வதாக அல்லாஹு தஆலா பேசுகின்றான், வமிம்மா ரஸக்னாஹும் யுன்ஃபிகூன், அவர்களுக்கு நாம் வழங்கியவற்றிலிருந்து அவர்கள் அல்லாஹ்வினுடைய பாதையில் செலவு செய்வார்கள். இது சதகா, ஜகாத், தர்மங்களை பற்றி அல்லாஹு தஆலா பேசுகின்றான். ஜகாத்து கொடுக்கக்கூடிய யாரும், சதகா கொடுக்கக்கூடிய யாரும், இது அல்லாஹ், அதாவது இதை நான் சதகா செய்கின்றேன், நான் ஜகாத் கொடுக்கின்றேன், நான் செல்வந்தன் என்ற எண்ணத்திற்கு சென்று விடாதீர்கள். ரப்புல் ஆலமீன் எனக்கு கொடுத்தான், நான் அவருக்கு கொடுக்கின்றேன். அல்லாஹு தஆலா எனக்கு பரக்கத்து செய்தான், அதிலிருந்து அல்லாஹ் எனக்கு வழங்கியதிலிருந்து நான் கொடுக்கின்றேன் என்ற எண்ணத்தில் தான் இருக்க வேண்டும் என்று அல்லாஹு தஆலா மிக தெளிவாக பேசுகின்றான். உங்களுக்கு வழங்கியதிலிருந்து இவ்வளவை நீங்கள் கொடுக்க வேண்டும் என்ற கடமையாகவும் ஆக்கியிருக்கின்றான்.
கடமை இல்லாமல் சதகா என்ற அடிப்படையில் நீங்கள் எவ்வளவு வேண்டுமானாலும் கொடுங்கள் என்றும் கணக்கில்லாமல் நிர்ணயித்தும் வைத்திருக்கின்றான். அல்லாஹு தாலா உங்களுக்கு செல்வத்தை கொடுத்து அதை கணக்கு போட்டு வருடத்திற்கு இவ்வளவு கொடுத்தாக வேண்டும் என்று கடமையாக்கி இருக்கின்றானே, இதுக்கு பேர் ஜகாத். 100 ரூபாய்க்கு 2.5 ரூபாய். எவ்வளவு நீங்கள் செல்வங்களை வைத்திருக்கிறீர்களோ அதில் 2.5 விழுக்காடு நீங்கள் எடுத்து கொடுத்தாக வேண்டும். இது உங்களுடையதல்ல. 100 விழுக்காடு சொத்தில் 2.5 விகிதம் எடுத்து கொடுத்தாக வேண்டும். அல்லாஹு தாலா இலகுவத்தானே நாடி இருக்கின்றான். ஒருவேளை 2.5 விழுக்காடு நீங்க வச்சுக்குங்க, 97 வெளியே கொடுக்கணும்னு சொல்லி அல்லாஹு தாலா சட்டம் போட்டிருந்தா என்ன இருக்கும்? ரப்புல் ஆலமீன் அப்படி சட்டம் போட்டிருந்தாலும் யாரையும் அவனை கேள்வி கேட்க முடியாது, யாரும் கேட்க முடியாது. நிறைவேற்றி ஆக வேண்டும், இல்லை என்றால் பாவதாரி என்று சட்டத்தை. ஆனால் அல்லாஹு தாலா நீதவான். 100 விழுக்காடு சொத்தில் 2.5 விகிதம் நீங்கள் கொடுங்கள். இது அல்லாஹினுடைய சட்டம், அல்லாஹினுடைய விதி. கடமையாக்கியதற்கு பெயர் அல்லாஹு தாலா ஜகாத் என்று பெயர் வைத்திருக்கின்றான். இரண்டாவது சதகா. நான் எளிமையா சுருக்கமா சொல்லிட்டு போறேன். இரண்டாவது சதகா. இதை அல்லாஹு தாலா கணக்கில் வைக்கல. கணக்கில் இல்லாமல் நீங்கள் எவ்வளவு வேண்டுமானாலும் யாருக்கு வேண்டுமானாலும் உங்களுடைய தாராள மனதை நீங்கள் வெளிப்படுத்தி கொண்டே இருக்கலாம். இதை பற்றி குர்ஆன் பேசுகின்றது. யஸ்அலூனக மாதா யுன்ஃபிகூன். நபியே, செலவு செய்வதை பற்றி, அல்லாஹ்வினுடைய பாதையில் செலவு செய்வதை பற்றி உங்களிடத்தில் அவர்கள் கேட்கிறார்கள். எவ்வளவு செலவு செய்வது, என்ன பண்றது, சதகா என்ற அடிப்படையில் எவ்வளவு நாம் தான தர்மத்தை செய்வது? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹு தஆலா பதிலளிக்க சொல்கின்றான். குலில் அஃப். உங்களுடைய குடும்பத்திற்கு தேவையானது போக மீதத்தை சதகா செய்யுங்கள். ஒரே வரி, அவ்வளவுதான், ஒற்றை வார்த்தை, குலில் அஃப். நபியே, நீங்கள் கூறுங்கள், உங்களுடைய குடும்பத்திற்கு தேவைக்கு போக மீதத்தை நீங்கள் செலவு செய்து விடுங்கள். சதகாவின் மூலம், அல்லாஹ்வினுடைய பாதையில் ஏழை எளியவர்களுக்கு கொடுப்பதின் மூலம். இன்னொரு முக்கியமான விஷயத்தை நீங்கள் கவனித்து பார்த்தால், இஸ்லாத்தினுடைய எல்லா வணக்க வழிபாடுகளிலும் நீங்கள் பார்க்கலாம், அல்லாஹு தாலா அதை 2ஆக பிரித்திருப்பான். எல்லா நிலையிலும் நீங்கள் பார்க்கலாம். ஒன்று அவனுக்கு செய்வது, மற்றொன்று அடியார்களுக்கு செய்வது. அல்லாஹுக்கு செய்ய வேண்டிய கடமை தொழுகை. இதை முதன்மையாக நீங்கள் செய்ததற்கு பின்னால் ஹுகூகுல் இபாத், அடியார்களுக்கு நீங்கள் கொடுத்து விடுங்கள். ஈதுல் ஃபித்ர்ல ஜகாத்துல் ஃபித்ர், ஈதுல் அல்ஹால குர்பானி, இறைச்சி. எல்லா நேரங்களிலும் ஒரு கஞ்சன் நேர்ச்சை செய்தாவது அவனுடைய சொத்தை கொண்டு வருவதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நேர்ச்சை செய்தாவது கொண்டு வாங்க, உங்களுடைய சொத்தை நீங்கள் வெளியாக்குங்கள். சதகாவை அங்கும் கொண்டு வந்தார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். குழந்தை பிறந்தால் 2 ஆடு 1 ஆடு சதகா செய்யுங்கள். உங்களுக்கு பிரச்சனையா இருக்கு, சதகா செய்யுங்கள். சத்தியம் தவறாக செய்து விட்டேன், என்ன பரிகாரம், குற்றப்பரிகாரம், சதகா செய்யுங்கள். இத்தனை ஏழைகளுக்கு உணவு கொடுங்கள். நான் கடமையான நோன்பை வைக்க வேண்டியதை விட்டு விட்டேன், இத்தனை நோன்பு வச்சு இத்தனை பேருக்கு உணவு கொடுங்கள். நோன்பு கொடுக்க முடியல, ஃபிதியா, ஏழை எளியவர்களுக்கு உணவு கொடுங்கள். எந்த ரூபத்தில் எடுத்துக்கொண்டாலும் சதகாவை மையப்படுத்தி இஸ்லாமிய சித்தாந்தம் பேசி இருப்பதை நீங்கள் பார்க்கலாம். இதைத்தான் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். ஒருவருக்கு தன்னுடைய ஆயுள் கூட வேண்டும் என்று எவர் விரும்புகிறாரோ அவர் இரத்த பந்தத்தை சேர்ந்து வாழட்டும், பின்பு சதகாவை செய்யட்டும். 2 விஷயம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். வணக்க வழிபாட்டுடைய விஷயத்தில் நீங்கள் சலிப்படையாமல் இருக்கும் வரை அதற்கு நன்மையை வாரி வாரி வழங்குவதிலும் அல்லாஹ் சலிப்படைய மாட்டான். என்ன இருக்கின்றதோ அதை எடுத்து அல்லாஹ்வினுடைய பாதையில் கொடுங்கள். வமா அன்ஃபக்தும் மின் ஷைஇன் ஃபஹுவ யுக்லிஃபு. அல்லாஹு தஆலா குர்ஆனில் பேசுகின்றான், எவர் ஒருவர் அல்லாஹ்வினுடைய பாதையில் சதகா செய்கிறாரோ அது சுவற்றில் அடிக்கக்கூடிய பந்தை போன்றது, அது மீண்டும் அவரிடமே திரும்பி வரும். ஃபஹுவ யுக்லிஃபுஹு. அதை அல்லாஹு தஆலா மீண்டும் எடுத்து அவருக்கே திருப்பி கொடுப்பான். அல்லாஹு தஆலா எடுத்துக்கொள்றதில்லை. அது யாருக்கு அடியார்களுக்கு, யார் அடியார்களுக்கு வழங்கி கொண்டே இருக்கிறாரோ அதை பன்மடங்காக ரெட்டிப்பாக்கி அல்லாஹு தஆலா மீண்டும் மீண்டும் கொடுப்பான். நம்பிக்கையோடு வெளியேற்றுங்கள். இவ்வளவுதான் இருக்கு இல்ல, கொடுங்க, அது சேவிங்ஸ் தான். மந்தல்லதி யுக்ரிதுல்லாஹு கர்லன் ஹஸனா. அல்லாஹ்வினுடைய பாதையில் அழகான கடன் கொடுப்பவர் யார் என்று பேசுகிறான். ஏன் அல்லாஹு தஆலா இதை வச்சிக்க மாட்டான, கடனாத பார்க்கிறேன்றான். கடனை நீங்கள் எப்படி நிறைவேற்றுவீர்களோ இதைவிட 100 மடங்கு கோடி மடங்கு ரப்புல் ஆலமீன் தயால குணம் படைத்தவன்.
யாருடைய செல்வத்தையும் அல்லாஹ் வைத்துக் கொள்ள மாட்டான். அல்லாஹ்விடத்தில் அவ்வளவு ஹசானாக்கள் இருக்கின்றது. எதை நீங்கள் அடியார்களுக்கு சதகாவாக, ஜகாத்தாக, தான தர்மமாக வழங்குகிறீர்களோ அல்லாஹ்வினுடைய பாதையில், அது அல்லாஹ்வினுடைய பாதையில் கொடுக்கப்பட்ட கடன். அதை எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அல்லாஹு தஆலா அதை உங்களுக்கான விதிப்படி ரெட்டிப்பாக்கி அதை திருப்பி தருவான், கடனை திருப்பி தந்து விடுவான். எனவே கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் அடியார்களே, சலிப்படையாமல் சதகா செய்யுங்கள். என்ன இருக்கின்றதோ அதை எடுத்து கொடுத்து கொண்டே இருங்கள். சலாஹ் உங்களை அல்லாஹ்வின் பக்கம் நெருக்கமாக்கி கொண்டே இருக்கும். ஜகாத்தும் சதகாவும் இந்த உலகத்தை விட்டு உங்களை தூரமாக்கி கொண்டே இருக்கும். இப்படித்தான் இருக்க வேண்டும் என்று இந்த இஸ்லாத்தினுடைய அடிப்படை அகைதா. அல்லாஹ்வின் பக்கம் உங்களை நெருக்கமாக்கிக் கொள்ளுங்கள், உலகத்தை விட்டு உங்களை தூரமாக்கி கொள்ளுங்கள். இந்த உலகத்தை அல்லாஹு தஆலா உங்களுடைய காலுக்கடியில், உங்களுடைய செருப்புக்கு கீழாக போட்டு விடுவான். நீங்கள் எவ்வளவு தூரம் உலகத்தை விட்டு செல்கிறீர்களோ, நீங்கள் எவ்வளவு நெருக்கமாக அல்லாஹ்விடத்தில் செல்கிறீர்களோ, இதற்கு போதுமான அளவிற்கு அல்லாஹு தஆலா உங்களுடைய உலகத்தையும் இம்மையையும் மறுமையையும் மாற்றி அமைத்து விடுவான் என்பதைத்தான் இஸ்லாம், குர்ஆன் எல்லா இடங்களிலும் தொழுகையையும் ஜகாத்தையும் இணைத்து பேசுகின்றது. எனவே அல்லாஹ்வினுடைய பாதையில் சலிப்பில்லாமல், நோகாமல் என்ன அல்லாஹு தஆலா நமக்கு வழங்கி இருக்கின்றானோ அதை கொண்டு சதகாவின் மூலமும் ஜகாத்தின் மூலமும் உங்களுடைய செல்வங்களை அழகாக்குங்கள். இதுதான் உண்மையான உங்களுடைய செல்வங்களுக்கு அழகே தவிர பேங்க் பேலன்ஸ்ல எவ்வளவு இருக்கு, வீடு எவ்வளவு அழகா கட்டியிருக்கிறோம், இந்த வீட்டுக்கு எவ்வளவு செலவு செய்திருக்கிறோம், இதுவல்ல அழகு. உங்களுடைய செல்வத்தில் எவ்வளவு சதகாவின் மூலம், ஜகாத்தின் மூலம் செலவு செய்யப்பட்டது என்பதை அல்லாஹு தஆலா நாளை மறுமை நாளையில் கணக்கெடுத்து அதை அழகாக்குவான். அப்படிப்பட்ட நல்லடியார்களுடைய பட்டியலில் அல்லாஹு தஆலா நம்மை சேர்ப்பானாக. 38வது வசனம் வரை பார்த்திருக்கிறோம். 39வது வசனத்தில் அல்லாஹு தஆலா 9வது கடைசி விஷயத்தை, முஃமின்களுடைய நற்பண்பை பற்றி அல்லாஹ் பேசுகின்றான். இன்ஷா அல்லாஹ் அதில் என்ன பேசுகின்றான் என்பதை தொடர்ந்து நாம் பார்க்கலாம். குர்ஆனையும் ஹதீஸையும் தெளிவாக விளங்கக்கூடிய நன்மக்களாகவும் அதை நடைமுறைப்படுத்தக்கூடிய மக்களாகவும் அல்லாஹ் நம்மை ஆக்குவானாக. சுப்ஹானக்கல்லாஹும்ம பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக்.